ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2 T20 போட்டியில் சில மாற்றங்கள் இந்தியன் அணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா முதல் T20 போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி தோல்வியை தழுவுறாங்க. இதனால் வந்து 2 T20 போட்டியை வெற்றி பெற்று இந்த தொடரை சமன் பண்ணுன்ற வெறியில் இந்தியன் அணி இருக்காங்க. அதனால் ஒரு சில மாற்றங்கள் இந்தியன் அணியில் எதிர்பார்க்கலாம். அதில் வந்து ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா KL ராகுல் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னாக்கா KL ராகுலை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார். இதன் மூலியமாக இரண்டாவது போட்டியில் அவர் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. இதே மாதிரி ரோஹித் அண்ட் ஷிகர் தவான் இவங்கள யாராவது ஒருத்தர் வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி அதிகபட்சமா வந்து ஷிகர் தவான் இடம்பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமா இருக்கு. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் காம்பினேஷன் வந்து இந்தியன் அணி எதிர்பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் போட்டியில வந்து ஷிகர் தவான் ஓய்வு கொடுத்திருந்தாங்க. அதுதான் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து இந்த போட்டியில ஓய்வு கொடுக்கலாம். பட் அது வந்து கேப்டனோட டிசிஷனாக தான் இருக்கும். இங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தர் வந்து களமிறங்குவாங்க. இவங்க தான் ஓப்பனிங்கா களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விராட் கோலி வந்து களமிறங்க போறாரு. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ரிஷப் பண்ட் கண்டிப்பா களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. விக்கெட் கீப்பர் வந்து நம்மளுடைய எப்பவுமே நம்ம தல மகேந்திர சிங் தோனி தான். அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தினேஷ் கார்த்திக்கு பதிலாக விஜய் சங்கர் வந்து ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியில பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரான குணால் பாண்டியா களமிறங்குவாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பாஸ் பவுலர்ல வந்து உமேஷ் யாதவ் வந்து லாஸ்ட் ஓவர்ல வந்து தன்னுடைய மிகப்பெரிய ஒரு தவறுனால வந்து இந்தியன் அணி தோல்விக்கு போச்சு. அதனால வந்து இந்த போட்டியில வந்து சித்தா கவுல் வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் சகால் இடம்பெறுவாரு. அதுக்கப்புறம் மாயக் மார்கண்டே வந்து இடம்பெறுவாரு. அப்புறம் ஸ்பீட் பவுலரை பொறுத்த வரைக்கும் பும்ரா இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து டீம் 11 இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும்னா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும்.